யாவரும் முழங்காலப்பட்டு தரிசனம் செய்வோம். கடந்து போன 6 நாட்களும் தேவன் நம்மை சோபத்திரமாக பாதுகாத்து செய்த வேலைகள் எல்லாவற்றையும் கருத்துடைய கிருபை நம்மளுடன் வழிநடத்த கருத்துக்கு சோத்திரம் நன்றி செலுத்துவோம். ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். காணொலி மூலமாக நம்முடைய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஓய்நாள் பிள்ளையின் சார்பாக நன்றி நிறுவனத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்நாள் பிள்ளை ஆரம்ப பாடலாக யாரும் எழுப்பி 35வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் போதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் இசை பலமான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலமான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஊதருந்த இசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஊதருந்த இசை உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைய உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனோர் கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றுங்கிருபையினால் முடி சூட்டும் ஊற்றுனோர் கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றுங்கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே
துதி மிகுந்தேர சோஸ்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர சோஸ்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரையன் உவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வேத வாசிப்பாக எடுத்துக்கொண்ட அதிகாரம் யாத்திராகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 22 வரை பிரேமசீலக அவர்கள் வாசிப்பார்கள். யாவரும் மாறி மாறி வாசிக்க வேண்டிய அதிகாரம் யாத்திராகமும் 1வது அதிகாரம் 1 முதல் 22 வசனங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலினுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இசக்கார், செபுலோன், பென்யமீன். தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவருடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிலோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்களை பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரிழே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். ஓய்நாள் பள்ளியின் ஆரம்ப ஜெபத்தை ஜெபா அவர்கள் ஜெபிப்பார்கள். துதிகளின் மத்தியில் வாசம் தெரியுங்கள் பரிசுத்த பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருந்து எங்களை வழியெடுத்து வருகிற எங்கள் அன்பின் தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் தாப்பனே கூடி வந்திருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் கிருபையை ஆசீர்வதித்தால் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க, தேவ கிருபையால் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாக செல்லாதபடிக்கு தேவ கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தர் உதவி புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் அது கிருபை இருக்கட்டும். இம்மட்டுமாய் பாடல் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெறுகிற ஓய்வு நாள் பள்ளியும் தொடர்ந்து நடைபெற தெய்வீக ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தர் பெருக்கமாய் ஆசீர்வதித்து தந்தரல் என்பது ஜெபிக்கிறான்ப்பா. தொடர்ந்து நாம் மையப்படுத்தக்கதாக
உள்நாடுகள் அயல்நாடுகள் இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க அப்பனே. உமது ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க. நாம் மையப்படுத்தக்கதாக ஒவ்வொருக்கும் வேண்டிய சுகபல நன்மைகளையும் சகலவித ஞான நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி பிரியம் வழியெடுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. நாங்களும் என்னாலும் உங்கள் சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு பிரியமான பாதையில் வழியெடுத்து உங்கள் ராஜ்யமை பற்றி கூட நல்ல சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் வந்து காத்துக்கொள்ளுங்க. கேட்டதன் சுருக்கமான பெருக்கமான ஆசிரியங்களை கருத்தை பரத்து தந்து எங்களை ஆசீர்வாதத்தில் வேண்டும் என்று மீட்பர் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார அயல்நாடு செய்தி வனஜா அவர்கள் நம்ம தருவார்கள். இந்த வார ஊழியர்க்கின் தலைப்பு மெய் சந்தோஷத்தை காணுதல். இதை எங்கிருந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜிம்பாவே நாட்டில் டென்ராய் என்கிறவங்க இதை எழுதியிருக்காங்க. டென்ராய் முதலாக தன் 10வது வயதில் மது அருந்தினார். ஜிம்பாவேயில் உள்ள புலனாய்வோவில் அவரது மாமா தன் 35வது வயது பிறந்த நாளை கொண்டாடின போது சமயத்தில் அவரது மாமாவின் நண்பர்களில் ஒருவர் ஓட்கோ மதுபானத்தை ஒரு மடக்கு குடிப்பதற்காக இந்த டென்ராய்க்கு கொடுத்தார். இதை தான் இதுவரை குடித்ததே இல்லை. ஆனால் எல்லாரும் இதை விரும்பி குடிக்கிறார்கள் என்றால் இது ஏதோ இருக்க வேண்டும், நானும் ஏன் இதை குடிக்கக்கூடாது என்று டென்ராய் யோசித்தான். சற்றே மிதப்பது போலவும் இவன் உணர்ந்தான். இன்னும் சற்று அதிகமாக குடித்தால் என்னவாகும்? அதிகம் குடிக்கிறவர்களுக்கு ஒருவேளை அதிக சந்தோஷமாக இருப்பார்களோ? நானும் அவர்களுக்காக அதிகமாக குடித்தால் என்னவாகும் என்று அவன் யோசித்தான். ஒரு சில நாட்கள் கழிந்து விட்டன. தன் நண்பரான பிரிவிலேஜிடம் அதற்காக அவன் உதவி கேட்டான். உன்னுடைய அப்பா குளிர்சாதன பெட்டியில் பீர் வைத்திருப்பார்கள் அல்லவா, அதில் கொஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லி டென்ராய் கேட்டான். அவனுடைய நண்பர் எடுத்தான். அவனது அப்பா அதை கவனிக்கவில்லை. அந்த 2 சிறுவர்களும் பீர் திருடி ஒன்றாகவே சேர்ந்து குடித்தார்கள். மற்றொரு முறை குடித்த போதும் தான் அதிக சந்தோஷமாக இருப்பதாக அவன் உணர்ந்தான். அவன் அந்த வருடத்தில் கோடையில் டென்ராய் மிக அதிகமாகவே குடித்து வந்தான். பள்ளி கல்வியாண்டில் வாரத்தில் ஒரு முறை குடித்து வந்தான். கோடை விடுமுறையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவன் குடித்தான். டென்ராய் தன் பெற்றோருக்கு தெரியாமலே குடித்து வந்தான். குடிப்போதை அவனுக்கு ஏறிவிட்டது. அவனுடைய நண்பர் குடிப்போதை ஏறிவிடும்போது அவன் நண்பர் வீட்டிலே அவன் தங்குவான். அவ்வாறு பல இரவுகளை அவன் அவன் நண்பருடைய வீட்டிலே அவன் கழித்து வந்தான். தான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவே அவன் நினைத்து கொண்டான். அந்த கோடையில் டென்ராயின் பெற்றோர் அவனை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கு அனுப்ப தீர்மானித்தார்கள். டென்ராயின் உறவினரான ஒரு மாணவன் ஏற்கனவே அங்குதான் படித்து வருகிறான். அதனால் டென்ராயையும் அங்கு படிக்க அனுப்பினால் நன்றாக இருக்கும் என அவனது பெற்றோர் யோசித்து இருக்கும்போது அந்த சிறுவனுடைய பெற்றோர் இவர்களிடம் அவனுக்காக பரிந்து பேசினார்கள். டென்ராய்க்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை. வகுப்பு நேரம் மற்றும் உணவு வேலைக்கு முன்பு ஜெபித்து விட்டே துவங்கினார்கள். அவன் ஜெபித்ததே கிடையாது. காலை ஜெப நேரங்களிலும் வேதாகம வகுப்பு நேரத்திலும் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஜெபித்தார்கள். ஏன் எப்போதும் ஜெபிக்கிறார்கள் என்று அவனுக்கு குழப்பமாகவே இருந்து வந்தது. தன் சுதந்திரத்தை இழந்து விட்டது போலவும் அவன் உணர்ந்தான். அரசு பள்ளியில் மாணவர்கள் நினைத்த நேரத்தில் வரலாம் போகலாம், ஆனால் இங்கு மாணவர்களை ஆசிரியர்கள் உன்னிப்பாகவே கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி டென்ராய் நினைத்தான். அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு போய்விட்டது என்று அவன் நினைத்தான். குடிக்க வேண்டுவது போல அவனுக்கு மனசுக்குள் இருந்தது. நாட்கள் கடந்தன, பல மாதங்களும் கடந்தன. பள்ளியில் இயேசுவை பற்றி டென்ராய் அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அந்த பள்ளியில் சேர்ந்த புதிதில் இயேசுவை பற்றி ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. மாணவர்களும் ஆசிரியர்களும் இயேசுவை தங்கள் மிக சிறந்த நண்பரான எண்ணிக்கொண்டிருந்ததை கண்டு அவனுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. இயேசு யார்? அவரோடு சேர்ந்து வாழும்படி நான் எவ்வாறு பரலோகத்திற்கு செல்லலாம் என்று யோசிக்கவே ஆரம்பித்தான். பல மாதங்கள் கடந்தன. காலை ஆராதனை வேளைகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இயேசுவை துதித்த சத்தம் டென்ராயின் காதுகளில் விழுந்தது. நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னும் வார்த்தைகளை வேதாகமத்தில் வாசித்தான். குடிப்பழக்கம் அல்ல, இயேசு மட்டுமே மெய்யான மகிழ்ச்சியான வழி என்பதை இந்த டென்ராய் உணர்ந்து கொண்டான். அவனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. குடிப்பதை நிறுத்தினான். அவனுடைய நண்பருடன் பழகுவதை நிறுத்திவிட்டான். பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு பழைய நண்பர்களுடன் சுற்றுவதை நிறுத்திவிட்டு பள்ளிக்கூடம் முடிந்ததும் நேரடியாக வீட்டிற்கு சென்று வந்தான். வீட்டு பாடங்களையும் செய்தான். அதுபோக வீட்டு வேலைகளையும் அவன் செய்து கொண்டிருந்தான்.
பள்ளியில் ஆசிரியர்கள் மீது அவனுக்கு அன்பு பெருகியது. மாணவர்களை நேசிப்பதாலும் அவர்கள் கல்வி கற்க வேண்டுமென விரும்புவதாலும் தான் அவர்கள் தங்களை கண்காணிக்கிறார்கள் என்று சொல்லி ஆசிரியர்களை பற்றி புரிந்து கொண்டான். இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அது அவனுடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழிந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றான். இன்று டென்ராய்க்கு 16 வயது ஆகிறது. இயேசுவில் தான் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவன் காணப்படுகிறான். மது குடித்து மகிழ்ச்சி பெற வேண்டுமென விரும்பினேன். ஆனால் இந்த பள்ளியில் சேர்ந்த பிறகுதான் கிறிஸ்துவில் மட்டுமே மெய்யான மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொண்டான். உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்களா என்று கேட்டபோது லேசாக சிரித்து கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இந்த காலாண்டின் நீங்கள் கொடுக்கிற 13ஆம் வார காணிக்கையின் ஒரு பகுதி டென்ராய் வாழ்ந்து வரும் ஜிம்பாப்வே நாட்டில் சிறுவர்களுக்கு உதவியாக பயன்படும். பிள்ளைகளுக்கு அட்வென்சார் வேதாகமங்களை கொடுப்பதற்கு அந்த காணிக்கை பயன்படும். ஆவியின் கனி பற்றி காணொளி படத்தொடர்கள் தயாரிக்கவும் காணிக்கையின் ஒரு பகுதி பயன்பட போகிறது. செப்டம்பர் 27ஆம் அன்று தாராளமாக காணிக்கை கொடுக்க தீர்மானித்ததற்காக நன்றி கூறுகிறார்கள். நாமும் இந்த ஊழியங்களுக்காக உதாரத்தமாய் கொடுத்த ஊழியங்களை தாங்கும். அயல்நாட்டு செய்தியை மிக தெளிவாக எடுத்து கூறிய வனஜா அவர்களுக்கு உணர்வு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் விசேஷ பாடலை அவர் ஜேம்ஸ் அவர்கள் பாடுவார்கள். தமிழில் பாட்டெடுத்து தேவ உண்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். உண்மை தினந்தோறும் வாழ்த்துகிறேன். தேர்ந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உண்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். உண்மை தினந்தோறும் வாழ்த்துகிறேன். நான் வாழுகின்ற வீடவரை, நான் உண்ணுகின்ற உணவவரை, நான் வாழுகின்ற வீடவரை, நான் உண்ணுகின்ற உணவவரே, நான் அருந்தும் நல் நீரே தேவா, நான் அருந்தும் நல் நீரே தேவா. வருகின்றேன் வாழ்வழிக்கும், தருகின்றேன் ஏற்றருளும், வருகின்றேன் வாழ்வழியும், தருகின்றேன் ஏற்றருளும். தேர்ந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். உம்மை தினந்தோறும் வாழ்த்துகிறேன். தேர்ந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். உம்மை தினந்தோறும் வாழ்த்துகிறேன். என் வாழ்வினிலே விடியவில்லை, என் பயணம் அதுவும் முடியவில்லை. என் வாழ்வினிலே விடியவில்லை, என் பயணம் அதுவும் முடியவில்லை. தினம் தினமே சாகின்றேன் தேவா,
தினம் தினமே சாகின்றேன் தேவா. மண்ணானே மரமாக்கும், வெயிலானே நிழலாக்கும், மண்ணானே மரமாக்கும், வெயிலாலே நிழலாக்கும். தேந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன் உம்மை, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். தேந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன் உம்மை, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். என் வியாதியிலே வாடுகிறேன், என் படுக்கையிலும் பாடுகிறேன். என் வியாதியிலே வாடுகிறேன், என் படுக்கையிலும் பாடுகிறேன். ஏக்கும் நல் மருந்தே தேவா, ஏக்கும் நல் மருந்தே தேவா. வார்த்தையதை அனுப்பிடுமே, வாதையதை போக்கிடுமே. வார்த்தையதை அனுப்பிடுமே, வாதையதை போக்கிடுமே. தேந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன் உம்மை, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். தேந்தமிழில் பாட்டெடுத்து தேவ உம்மை பாடுகிறேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினந்தோறும் வாழ்த்துகிறேன் உம்மை, தினந்தோறும் வாழ்த்துகிறேன். நல்லதொரு பாடலை பாடிய பிள்ளை கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை செய்தி சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் முத்தார் அவர்கள். கபி சபத், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்குதுங்களா? சந்தோஷம் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு எல்லோரும் என்ன சொல்லணும்? சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள், மனமகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோருடைய கண்களும் திறந்துருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. நானும் கொஞ்சம் தூங்குவேன் சில நேரங்களில். சரி, எனக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கரும்பு ஜூஸை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கரும்பு ஜூஸ் பிடிக்கும்? கொஞ்சம் இருக்குதானே? கையை வசுங்க, அப்போ இல்லை உற்சாகம் வரும். கை வச மாட்டீங்களா? சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குதிய. சரி, கரும்பு ஜூஸ் எல்லோருக்கும் பிடிக்கும், அப்படி தானே? இந்த கரும்பு ஜூஸை வந்து நானும் நிசாரமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரும்பு ஜூஸ் அதிகமாக குடிக்கிறது இல்லை, ஒருவேளை ஒரு 2 நாள் குடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு கரும்பு ஜூஸை பற்றி திடீர்னு ஞாபகம் வந்து, போன வாரமே சின்ன இயற்கை செய்தியை பற்றி சொல்லுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ இன்னைக்கு அப்படி இருக்கும்போது கரும்பு ஜூஸை பற்றி பார்ப்போமே அப்படின்னு யார்கிட்ட எடுக்க, ஜெமிலால்கிட்ட எடுக்க சொன்னேன்னு, இல்லை சிறவிகிட்ட கரும்பு ஜூஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் எடுத்தா அப்படின்னு. சரி, இந்த கரும்பு ஜூஸ் வந்து நமக்கு முக்கியமாக நன்மை தருகிறது பார்த்துடுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடலில் நீர் சத்து குறைவுபடும் பொழுது அது என்ன செய்யணும்னா நமக்கு ஏற்ற அளவு அது உற்பத்தி ஆகுது. நம்ம உடம்புல நீர் சத்து இல்லைன்னா என்ன செய்யும்? நம்ம உடம்பு அப்படியே சுருங்கி காஞ்சிரும். அது வந்து நமக்கு என்ன செய்யணும்? அந்த கரும்பு ஜூஸ் வந்து நீர் சத்தை நமக்கு சேமிக்க உதவுகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு நல்ல வலுப்பட செய்கிறது, எலும்பு நல்ல பலப்படுத்துகிறது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலைக்கு இது முக்கியமாக பயன்படுகிறது. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டோம் கரும்பு ஜூஸ் குடித்தா சுகர் கூடிரும், வேறு நோய் வந்துடும் அப்படின்னா, இது வந்து மஞ்சக்காமாலைக்கு மிகவும் நல்லதாக பயன்படுகிறது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தேவைப்படுது மனநோய். நிறைய பேருக்கு மனநோய் இருக்குது. இந்த மனநோயை வந்து இந்த கரும்பு ஜூஸு குணமாக்குதான்.
யாருக்கெல்லாம் மனநோய் இருக்கா நம்ம கூட்டத்தில்? யாருக்கும் இல்லை. அப்படி தானே? ஏன்னு தெரியுமா? நல்ல பாட்டு பாடுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். சரி, மனநோய் வராமல் இந்த கரும்பு ஜூஸ் என்ன செய்யணும்னா தடுக்கப்படுது. இது முக்கியமான உலகத்தில் நிறைய இருக்குது மனநோய். மனசை போட்டு புண்படுத்திக்கிட்டே இருக்குது, சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று யாராவது சொன்னாலும் அதை உடனே நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு, ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை பற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. சரி, இதை வந்து நமக்கு மாறி போகணும் அப்படின்னா டெய்லி என்ன செய்யுங்க? ஒரு கரும்பு ஜூஸ் குடிங்க எல்லோரும். சரி, கரும்பு ஜூஸ் வேணுன்னா திட்டுவிலையில் நம்ம செரபி கடைக்கு பக்கத்து கடையில் இருக்குது. நம்ம அதிகமாக கரும்பு ஜூஸை சாப்பிட்டு நம்ம எலும்பை பலப்படுத்தி மஞ்சக்காமால நோயையும் வராமல் தடுப்பதற்கும் மனநோயை வராமல் தடுப்பதற்கும் அது உதவுகிறது. கர்த்தர் தாம் இந்த கரும்பு ஜூஸை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துமாக. ஆமென். இயற்கை செய்தியை மிக தெளிவாக எடுத்து கூறிய சகோதரி ஜேம்ஸ் அவர்களுக்கு ஒருநாள் பலன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 13 வர வசனத்தை பிரேம் அவர்கள் வந்து சொல்வார்கள். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதே குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 9:24. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். வெளிப்படுத்தல் 19:9. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருக்கும். தானியேல் 7:14. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 5:9. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. பின்பு அவன் என்னை நோக்கி, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடனே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 14:1. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியின் ஜாதிகளை நடத்துவேன். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோടെ மகிழ கடவர்கள். சங்கீதம் 67:3-4. இவைகளெல்லாம் அவர்களுக்கு திட்சாந்தங்களாக இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவருக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தானே நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:11-12. ராஜா ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டு அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். எஸ்தர் 5:2. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். யோனா 1:9. ஆரோன் மேன்மை பாராட்டுகிறோம். பூமியிலே கிருபை நியாயத்தை நீதியும் செய்ய கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இவன் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர் பாக்கியவான்கள் என்று எழுந்தான்
என்று எழுதினார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே வந்திருப்பேன். பின்பு யார் நான் அனுப்பேன், யார் நமக்கு அனுப்புவான் என்று வைக்கிற ஆண்டவர் சத்தத்தை கேட்டேன். அதுக்கு நான் இதாடி என்றிருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ராஜஸ்திரியாக எஸ்தர் உச்சத்தில் நிற்கிறதை கண்டபோது அவள் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்தை நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கலின் நுனியை தொட்டாள். தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வசனம் சொன்ன பிள்ளைகளோரையும் கற்றுதான் ஆசீர்வதிப்பாராக. ஓய்நாள் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை பாடலாம் யாரும் எழும்பி 251வது பாடலை பாடுவோம். இயேசுவே என் மீட்பு, இன்ப கீதம் நீரே, துக்கம் என்னை சூழ்கையில் என் இரட்சகர் நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையை போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழரே. கஷ்டமான காலத்தில் நீரே என் ஆறுதல். கண்ணீர் சிந்தி நிற்கையில் நீரே என் நம்பிக்கை. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையை போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழரே. இரட்சகரை நம்புவேன், என் நல்வழி காட்டி. என் பாசமவரில் தான் உலகம் யாவிலும். ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையை போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழர் நீர். இப்போவுலகில் ஆத்ம சந்தோஷம் நீர். பரலோக வீட்டிலும் என் மகிழ்ச்சி நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையை போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழரே. இந்த வாரத்தின் ஜெப குறிப்புகளை சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு தருவார்கள். இந்த நேரமானது நாம் தனி ஜெபத்தின் மூலமாக ஜெபிக்கிற நேரமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தனி ஜெபத்தின் மூலம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். தேவனிடத்தில் இந்த அநேக ஆசீர்வாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட ஒரு சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு தேவன் நல்ல பதில் தருவாராக. இந்த நாளில் கூட படைக்கப்பட்டிருக்க காணிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிக்கவும், இந்த காணிகள் கொடுத்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும்,
இந்த வாரத்தை விட வருகிற வாரத்தில் இதற்கு அதிகப்படியான காணிகளை நாம் ஒவ்வொருவரும் கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை தாங்குவோமாக. இந்த நாளில் கூட விவசாய நிலங்களில் பயிரிட்டிருக்க பயிர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். பயிர்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் இந்த ஆண்டிலே நல்ல வளர்ச்சியை கண்டடையத்தக்கதாகவும் நல்ல பலன்களை கண்டடையத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்வோம். காற்றினாலோ வெயிலினாலோ எந்த விதமான சேதங்களும் வராதபடிக்கு தேவன் ஏற்ற நாளில் நல்ல மழையை தரவும் நல்ல விதமாக நல்ல விவசாய நிலங்களில் பயிர்கள் நல்ல முறையில் வரத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் கடை வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கடை வியாபாரங்கள் நன்றாக இருக்கவும் அதில் எந்த போட்டி பொறாமைகளும் தாக்கி விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாம் ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆட்டோ ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் தேவதூதர்களின் பாதுகாவலில் காணப்படவும் தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் அந்த வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கூட இருக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் வாகனங்கள் வைத்திருக்கிறோம். வண்டியில் போகும் பொழுது தேவதூதர்களின் பாதுகாவல் காணப்படவும் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்வோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து இந்த ஆண்டின் படிப்பில் நல்ல வெற்றியை கொடுக்கத்தக்கதாக நாம் ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்ளும்படி நாம் ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். சமீபத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கத்தக்கதாக நாம் ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். விசுவாச பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கத்தக்கதாக இருக்கிறோம். மருத்துவமனைகளில் வியாதியோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படி ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகள் அநேகர் பலனத்தோடு காணப்படுகிறார்கள். ஐயா திரு மார்க் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும் அவர்களுக்கு இருக்கிற தலை சுற்று கண் பார்வைகள் எல்லாம் நல்ல முறையில் கிடைக்கத்தக்கதாக நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். வரமற்ற அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். வயதான காலத்திலேயும் மகளை தேவன் தாங்கி கொண்டு வருகிறார். இன்னும் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும் அவருடைய வயிற்றில் இருக்க அந்த கட்டி முற்றிலும் கரைந்து போத்தக்கதாக நாம் ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். திருமதி எம்எம்மாள் அவர்களுக்காக கடந்த நாட்கள் நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அவர்களுக்கும் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறார். ரோசலெட் அவர்களுக்காக ஜெபித்தோம். அவருடைய காலில் இருந்த அந்த புண்கள் குணமாகி கொண்டு வருகிறது. அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இன்னும் ஒரு ஜெபம் விண்ணப்பம் யோனஸுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவனுக்கு கிட்னியிலே கல் இருக்கதாக சொல்லுகிறார்கள். அவனுக்கு அந்த கல் முற்றிலும் கரைந்து போத்தக்கதாகவும் தேவன் அந்த மகனை ஆசீர்வதிக்கவும் அவனுடைய ஊழியத்திலெல்லாம் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படி யோனஸுக்காக நம்ம ஒரு ஜெபித்துக் கொள்வோம். சபை போதற்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர் காலில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் குணமடையத்தக்கதாகவும் நல்ல முறையில் நடக்கத்தக்கதாகவும் அவர்களுக்காக நாம் ஒரு ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் பள்ளிக்கூடத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். சிஎன் பள்ளிக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பள்ளிக்கூடம் நல்ல முறையில் நடக்கத்தக்கதாகவும் இந்த ஆண்டில் அநேக பிள்ளைகள் அவர்களோடு சேரவும் நல்ல வெற்றியை கண்டடையத்தக்கதாக நாம் ஒரு ஜெபித்துக் கொள்வோம். நரிப்பாலம் திருச்சபையை ஆசீர்வதிக்கவும் தேவன் விசுவாச பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கவும் எல்லோருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படி நாம் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்வோம். தூர தொலைகளை வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். வெளிநாடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். வெளி ஊர்களிலும் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படி நாம் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய டிவிஷன் தலைவர்களுக்கான எலெக்ஷன் அமெரிக்காவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த எலெக்ஷனிலே நல்ல தலைவர்களை தேவன் தெரிந்தெடுக்கும்படி நாம் ஒரு ஜெபித்துக் கொள்வோம். எலெக்ஷன் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அந்த எலெக்ஷனிலே தலைவர் வந்திருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். யூனியன் தலைவர்களை தெரிந்தெடுக்கும் பொழுதும் தேவனுடைய கரம் கூட இருக்கவும் நல்ல ஒரு திறமை படைத்த ஒரு தலைவரை தேவன் தெரிந்தெடுக்கத்தக்கதாக நாம் ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். இதுமான ஜெபத்தை அவர் மனதில் கொண்டு தனி ஜெபத்தின் மூலம் ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வசனம் சொல்கிற பிள்ளைகளும் முன் வந்து சொல்வார்கள். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்ராகமம் 2:23 முதல் 25 வரை. வசனம் சொல்கிற பிள்ளைகளை கத்திர தான் ஆசீர்வதிப்பாராக. ஒன்னல் பிள்ளை பாடத்தை பிரேமசீலா கவர் நடத்தி தருவார்கள்.